நான் வந்து தேட்டரில் இந்த படத்தை வந்து பார்க்காம விட்டேன். ஒருவேளை தேட்டரில் பார்த்துருந்தா இன்னுமே வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹீரோட கேரக்டருடைய ரிசம்பிள்ஸு. அந்த ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் கேப் யூஸ் பண்ணுறது, அந்த ரூமில் இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு அவர் அந்த ஒரு ப்ளூ ஃபிலிம்ஸ் வந்து பார்க்குறது, இது எல்லாமே வந்து ஒரு நார்மலான ஒரு பையன், ஒரு ஆவரேஜான ஒரு பையன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலேட்டபிள் திங்ஸோட அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து ரைட்டப்பாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரைட்டிங்கை சொல்கிறேன். நான் வந்துட்டு இந்த படத்தினுடைய ஒரு ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஒருத்தவங்க வந்து கப்பல்ஸாக மாறிடுறாங்க. கப்பல்ஸாக மாறினதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்க வந்து ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆனாங்களா அப்படின்றதான் ஒரு ஸ்டோரி லைனு. என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கணும். பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்துட்டு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாலையும் சரி, எல்லா தெலுங்கு சினிமாவில் எந்த சினிமா எடுத்தாலும் இந்த மாதிரியான கிளைமேக்ஸ் நிறைய நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தும் நமக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்குதா, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கேரக்டர்ஸோடைய ரிலேட்டபிள் ரைட்டிங்கு, அதோடு சேர்த்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, அது 2 தான் அந்த இம்பேக்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரியான லவ் கண்டென்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. அமேசான் பிரைமில் கப்பல் ஃப்ரெண்ட்லி படம் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.